நான் ஆல்ரெடி ஐஆர்எஸ் ஐடியில் இருக்கேன்ற பட்சத்தில் ஐஆர்எஸ் ஐடியை பற்றி எனக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான நாலேஜ் இருக்கணும். அண்ட் டாக்ஸ் டொமைன் அண்ட் தமிழ்நாடோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் எக்கனாமி ஓரியன்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிருந்தேன். அதை தாண்டி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இந்த வருஷம் என்னென்ன இருக்குது, இந்தியா என்னென்ன இன்வால்வ் ஆகிறாங்கன்ற திங்ஸை இன்னும் கொஞ்சம் டீப்பெண்டாக படித்தேன். டாக்ன்றதை தாண்டி இருந்தாலும் அனலிட்டிக்ஸை பற்றி லாஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி கஸ்டமைஸ்டு மென்டாரிங் பீட் ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அந்த இன்டர்வியூ நீங்கள் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் வர முடியலனாலும் அவங்கக்கிட்ட இந்த ஒரு குட் ஒப்பீனியன்ஸை பற்றி நான் திரும்பி கேட்டிருக்கேன். எந்த வகையில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டப்ப ஐ கேம் டு நோ அந்த தப்பு பண்ணுறோம் அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணேன். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வைஸும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி, கொஞ்சம் பெட்டராக போகணும் நினச்சேன்னா இட் இஸ் பர்சனல் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். சில பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறாங்க, அவங்களும் கிளியர் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஒரு 7 to 8 years ஒர்க்கே பண்ணாமல் மொத்தமாக படிக்கிறாங்க, அவங்களும் கிளியர் பண்ணுறாங்க. இப்போ பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் அது எது செட் ஆகும்னு பார்க்கணும்னா எனக்கு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 1 month தான் டைம் இருந்துச்சு 4th attempt ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ அந்த 1 monthலேயே என்னால் படித்து கிளியர் பண்ண முடிஞ்சுன்றதுக்கு 1 month படிச்சுன்றது மட்டும் காரணம் இல்லை. அதுக்கு முன்னாடி நான் நிறைய 3 to 4 years இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். 3rd அட்டம்ப்ட்டுக்கு 10 months கிட்ட அதுக்குன்னு டைம் கொடுத்ததுனால தான் இந்த டைம் எனக்கு அந்த 1 monthல படித்து ரிவைஸ் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடிஞ்சு. Hello friends, welcome all. So with me is Mr. Arun Prakash, who has secured All India rank 407 this year. So first of all, congratulations Arun Prakash. And இந்த வீடியோவில் இவருடைய ஜேர்னி, இவருடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட் த மீன் டைம் ஒரு ஆஸ்பிரண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரிப்ரேஷனில் செய்யணுமோ இதெல்லாம் நம்ம பேசி கற்றுக்க கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் would you like to tell anything to the viewers who are watching this? இனிஷியலாக ஒரு வீடியோட இன்ட்ரோ மாதிரி. ஓகே சார், வணக்கம். நான் அருண் பிரகாஷ். என்னோட வயசு 25 அண்ட் நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். என்னோட அப்பா ஒரு கவர்மெண்ட் டீச்சர், என்னோட அம்மா ஒரு ஹோம் மேக்கர். அண்ட் நான் கிராஜுவேட் ஆனது இசிஇ அண்ணா யூனிவர்சிட்டி இன் சென்னை. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் யூபிஎஸ்சி நோக்கி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 4 to 5 years ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இயர் ஐ செக்யூர்ட் at 407 in UPSC Civil Services exam. And thank you, that's all about me. ஓகே, ரைட், ஃபைன் தென். சரி, இப்போ என்னன்னா இது வந்து உங்களுடைய 4th attempt. 4th attempt. ஸோ 4th attempt you have secured the rank 407. சரி, ஓகே, ரைட். ஸோ இதுக்கு முன்னாடியும் நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். தட் இஸ் இன் யோர் 3rd attempt. ஆமாம் சார், 3rd attempt. ஸோ இட்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் மெயின்ஸ் எழுதிருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல மெயின்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்களா? இல்லை சார், என்னோட ஃபர்ஸ்ட் 2 attempts ஃபர்ஸ்ட் டைம் நான் அகாடமியில் படிச்சுக்கிட்டே அப்படியே முடிச்ச உடனே எக்ஸாம் அட்டம் கொடுத்தேன். அந்த டைம் என்னால் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. அபவுட் 6 marks நான் ஃபெயில் ஆகிட்டேன். அண்ட் தென் செகண்ட் அட்டெம்ப்ட் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேன். அகைன் அந்த டைமும் என்னால் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணல. திஸ் டைம் 0.6 marks திரும்பி ஃபெயில் ஆகிட்டேன். அண்ட் 3rd time எழுதுனப்போ தான் என்னால் ஃபிலிம்ஸ் தாண்ட முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் ஆல்ரெடி ஒரு பேஸ் படித்து வச்சுருந்தேன், நோட்ஸ்லாம் கிளியர் கட்டாக இருந்ததுன்றதுனால மெயின்ஸ் இந்த டைம் படிக்கும் போது ஈஸியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக மெயின்ஸ் அப்பியர் ஆனேன். அந்த டைம் கிளியர் ஆச்சு. கன்சிக்யூட்டிவாக அப்படியே இன்டர்வியூ பண்ணேன். இன்டர்வியூக்கு எனக்கு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேஸ் தான் இருந்தாலும் ஆல்ரெடி அதுக்கான ஒரு பேஸ் நான் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தேன். இப்படி தான் போகணும் அப்படியே ஒரு ஐடியா இருந்ததுனால இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் அந்த டைமில் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த டைம் இன்டர்வியூலையும் ஒரு அளவுக்கு அபவ் ஆவரேஜ் மார்க் வந்ததுனால ரிசல்ட் வந்து ரேங்க் நம்பர் 639 வந்துச்சு லாஸ்ட் டைம். இப்போ இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸில் நான் இருக்கேன். அண்ட் அகைன் லீவ் எடுத்துட்டு திரும்பி இந்த டைம் கொடுத்தேன். இந்த டைம் கொடுத்தப்ப ரேங்க் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி 407 செக்யூர் ஆயிருக்கு. 407 செக்யூர் ஆயிருக்கு. சரி, ஓகேங்க. ஸோ உங்கள் ஜேர்னியை பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது. அதாவது என்னன்னா 3rd attemptல ரேங்க் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். 4th attemptல திருப்பியும் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அண்ட் ரேங்க்குமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, which is a very good thing. சரி, இப்போ ஜென்ரலி ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் 2 attempts கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 attemptsல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரிலிம்ஸே நம்ம ஃபெயில் ஆயிடணும், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே நம்மளால கிளியர் பண்ண முடியல, இல்லை தாண்டி போக முடியல அப்படின்ற மாதிரி தே லூஸ் ஹோப். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு கேமலான ஒரு எக்ஸாமு, இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ உட்காந்து நம்ம 2 வருஷமா உட்காந்து படிக்கணும். ஏன்னா 2 attempts நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year படிச்சிருப்பீங்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years கன்சிக்யூட்டிவா ஒரு ஸ்டேஜே நம்ம நகராம இருக்கும். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி. ஸோ அப்போ அந்த 3 yearsன்ற போது யூ ஹேட் அ பிலீவ் தட் ஓகே நம்மளுக்கு ஒரு நாள் கண்டிப்பா ரேங்க் வரும்னு சொல்லிட்டு பிலீஃப் இருந்ததா? கண்டிப்பா சார். ஸோ நீங்க சொன்ன மாதிரி 2021 ஏப்ரல்லேருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அப்பவே ஆஸ் யூ சே நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் பிளேஸ் ஆயிருப்பாங்க, அவங்க ஒர்க்ல இருப்பாங்க, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இண்டிபெண்டா அவங்களோட லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியும். மீன்வைல் நம்ம டிபெண்டா இருப்போம், அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ, எக்கனாமிக்கலி அண்ட் எமோஷனலாவோ இருப்போம். அந்த மாதிரி டைம்ல
எல்லாரும் மாதிரியும் நானும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கண்டிப்பா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும், 21 வயசுல ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்தேன். சரி. அந்த ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தப்ப என்னால என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டைம்ல கொடுத்தாலும் அகடமிக்ஸ் பிளஸ் இன்ஸ்டிடியூட் போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணதுனால சிலபஸ் எல்லாம் முடிச்சதுனால ப்ராப்பரா ரிவைஸ் பண்ண முடியல. ஓரளவுக்கு முடிஞ்சதோட அப்படியே போய் அப்பியர் ஆனதுனால என்னால் அந்த டைம் கிளியர் பண்ண முடியலன்னு நம்ம அண்ட் கன்சிக்யூட்டிவ்லி செகண்ட் டைம் போனப்ப ஒரு 1 இயர் கேப் இருந்துச்சு. ஸோ ஒழுங்காக எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் படிச்சுட்டு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு வேல்யூடேஷன் பண்ண முடிஞ்சா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் போனேன். பட் அந்த டைம் போனப்பையும் அதான் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் போட்டும் அந்த டைம் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஓகே. அண்ட் மார்க் வந்த பிறகு தான் தெரிஞ்சு ரொம்ப கிட்ட வந்து 0.6 தான் நின்றுச்சுன்ட்டு. ஓகே. ஆஸ் யூ செட் எனக்கு வந்து அந்த செகண்ட் அட்டம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லாம் நம்மளால பெஸ்ட் கொடுக்க முடியல, டைம் இல்லைன்றதுனால செகண்ட் அட்டம் டைம் எல்லாம் அடுத்து எல்லாமே தெரிஞ்சதை பண்ணிட்டோம். செகண்ட் அட்டம் திரும்பி ஃபெயில் ஆகிறோன்றப்ப அது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து நம்ம மற்றவங்களை சுற்றி இருக்கவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். கூட இருக்கவங்கலாம் அங்கே இங்கே ஹாப்பியாக இருக்காங்க ஃபர்ஸ்ட்லி அண்ட் அவங்க செட்டில்டாக இருக்காங்க, ஓரளவுக்கு இண்டிபெண்டாக இருக்காங்கன்றப்ப நம்ம அப்படி இல்லைன்றது இதுக்கும் அண்ட் அகைன் நம்ம ப்ராசஸ் மேலே நமக்கு டவுட் வர ஆரம்பிக்கும். செல்ஃப் டவுட்ஸ், நம்மளால முடியுமா முடியாதா, இவ்வளோ நாள் இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா, வேஸ்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம திரும்பி ஸ்டாக்னட்டாக ஒரே இடத்துல இருக்கோம், எங்கேயுமே மூவ் ஆன் ஆகலையே. ஏன்னா ப்ரிலிம்ஸ் ஆச்சு தாண்டி இருந்தால் நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம், மேலே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ப்ரிலிம்ஸே தாண்டலன்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஸ்டாக்னட்டாக இருக்கப்ப அந்த தேர்ட் அட்டம் போகிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கே ஒரு 3 அட்டம்ப்ட், அப்போ மெயின்ஸுக்கு ஒரு 3 அட்டம் ஆகும், அப்போ இன்டர்வியூக்கு ஒரு 9 அட்டம் இதுலேயே முடிஞ்சிருக்கும் போலே, கிளியர் பண்ணி முடிப்போமா, இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும். நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்மள டவுட் பண்ணுறதை தாண்டி நம்மளே ரொம்ப டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டான திசையில தான் போறோமான்ற சந்தேகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்னோட பிரெயினுக்கு ஒரு 1 மந்த் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் வந்து ஏதாவது ஹாபிஸ். அதாவது இப்போ நீங்க சொல்றது வந்து செகண்ட் அட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து முடிச்ச உடனே அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. அந்த டெய்ல் அப்படியே அது கூடவே டிராவல் ஆயிட்டு இருக்கும். மேபி ஸ்ட்ரெஸ் ஆர் அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஜூன்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா ஜூலை வரைக்கும் நான் எதுவும் பெருசா படிக்கல. மைண்டுக்கு ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரி நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறது, பிடிச்ச இடங்களுக்கு போறது, பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு எக்ஸாம் ப்ராசஸ் விட்டு கம்ப்ளீட்டா வெளில போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூலைல இருந்து ப்ரிப்பரேஷன் அகைன் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைம் ஸ்டார்ட் பண்றப்போ ஃப்ரெஷ்ஷா திரும்பி ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன லாஸ்ட் டைம் தப்பு பண்றோம் அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணன்றதுனால தேர்ட் அட்டம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வைஸும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி, கொஞ்சம் பெட்டரா போனதுனால கிளியர் ஆச்சு. சரிங்க, ஓகே. இப்போ நான் ஒரு ஜென்ரல் ஒரு ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்டோட கேட்குறேன். அதாவது உங்க இடத்துல ஒரு ஆஸ்பிரண்ட் இல்ல நார்மலா நம்ம பாக்குறது என்னன்னா 2 அட்டம்ஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நம்ம டிவியேட் ஆயிடலாம், இல்ல இன்னொரு எக்ஸாம் வருது, இந்த எக்ஸாம் நம்ம கொடுக்கலாம். அது வந்து பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை குரூப் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நம்ம இந்த எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமே. கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா வந்து வேலை வாங்கிட்டு திருப்பியும் இம்ப்ரூவ் பண்ணலாமே. அப்படி இல்லைன்னா இதுல ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க, பட் அகைன் நம்ம எக்ஸாம் எழுதினா கூட தேர் இஸ் அன் லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி. கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ அன்சர்டனிட்டி இருக்கு. அன்சர்டனிட்டி இருந்து கூட இந்த எக்ஸாம்ல ஏன் நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அன்சர்டனிட்டிஸ் இந்த எக்ஸாமில் ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே இது இருக்குது. ஃபிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும். ஒரு டைம் நான் ரேங்க் வாங்கிட்டேன்றதுனால திரும்பி நான் போனால் ஃபிலிம்ஸ் அப்படியே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன், எந்த கேரண்டியும் இல்லை. அகைன் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோமோ அதை பண்ணணும். அண்ட் அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துக்க முடியுமோ அதையும் நம்ம பண்ணும்போது தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ பிளண்டாக பாஸ் பண்ணிட்டேன்ற ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஃபிலிம்ஸ் திரும்பி கிளியர் பண்ணிட முடியுன்ற கேரண்டி இல்லை. அகைன் வி ஹவ் டு ஒர்க் அண்ட் பி கன்சிஸ்டன்ட் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த செகண்ட் அட்டம் முடிஞ்ச பிறகு வேற டீவியேஷன்ஸ் பண்ணலாமான்னு எனக்குமே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா மேபி சைடில் ஒன்று வச்சுக்கிட்டு படிச்சா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பெட்டராக இருக்கும், செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. பட் நான் என்ன நினைச்சேன்னா இட் இஸ் பர்சனல் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். சில பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறாங்க, அவங்களும் கிளியர் பண்றாங்க. சில பேர் வந்து ஒரு 7 to 8 years ஒர்க்கே பண்ணாம மொத்தமா படிக்கிறாங்க, அவங்களும் கிளியர் பண்றாங்க. ஸோ பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் அது எது செட் ஆகும்னு பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா 3 அட்டம்ப்ட் ஃபுல்ஃபில்டா கொடுத்துருவோம். காலேஜ் முடிச்சப்பவே எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நான் உட்காரவே இல்லை. ஏன்னா ஃபுல்லா ஒர்க் பண்ணாம ஃபுல்லா படிச்சுன்னா என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் இதுல இருக்கும். லெவல் ஆஃப் காம்படிஷனை கம்பேர் பண்றப்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும்னா ஒர்க் பண்ணாம ஃபுல் டைம் படிச்சா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது பர்சனலா தான், ஒருத்தருக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்தவங்க. ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா சார். அண்ட் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் லைக், ஓகே, ஐ வில் கிவ் மை 3 பெஸ்ட் இயர்ஸ். எஸ். 3 best years for UPSC.
அண்ட் என்ன ப்ரிப்பரேஷனுக்கு நான் பண்ணணுமோ அதை நான் ஃபுல்லாக பண்ணலாம் கண்டிப்பா. அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சு முடிவு எடுத்துட்டு 3 இயர்ஸ் எடுத்தீங்க. ஆ. ரைட்டு. இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்த 3 இயர்ஸ் நீங்க உட்காந்துருந்தீங்க இல்லையா, ஆமா. வெதர் த ஜேர்னி வாஸ் லைக் ஸ்மூத். சி அஃப்கோர்ஸ் நீங்க ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணீங்க, பண்ணல, கன்சிஸ்டன்சி ரைட்டு. இன்னைக்கு புக் எடுத்து படிக்கணும்னாலே வி ஃபீல் ஓகே லெத்தார்ஜிக்கா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு பாலிட்டி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், இல்லைனா வந்து சயின்ஸ் எடுக்கிறோம், இல்லை இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அந்த ஒரு ஒரு போர்டம், ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த 3 இயர்ஸுமே டெடிகேட்டடா படிச்சீங்களா? சார் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில நாள் வந்து நம்ம நினைச்ச மாதிரி போகாது. சரி. சில நாள் கொஞ்சம் லோஸா இருக்கும். திரும்பி திரும்பி படிச்சதே படிக்கணுன்றப்ப நமக்கு அந்த போர்டம் ஃபீல் இருக்க தான் செய்யும். சரி. ஸோ நம்மளோட மைண்டோட ஃப்ரெஷ் டைமிங்கை வந்து நம்ம புதுசாக படிக்கிற விஷயங்களுக்கு வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். ஓகே. கொஞ்சம் டல்லாக இருக்கிற டைமை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை டெஸ்ட் எழுதி அந்த டைமில் நம்ம எப்படி நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை கற்றுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி போர்டம் இருக்க தான் போகுது. திரும்பி திரும்பி ஒரு படித்த புக்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்க ஆரம்பிச்சப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த பாலிட்டி புக்கு பார்க்கவே இவ்வளோ பெருசாக இருக்கும், 600-700 பேஜஸ் இருக்கும், அந்த புக்கை நீ 7 to 8 டைம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் உன்னோட யூபிஎஸ்சி ஜர்னியில் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் கூட நான் அப்போ அந்த புக்கை படிச்சது இல்லை. அப்போ கேட்குறப்ப இவ்வளோ படிக்க முடியுமான்ற டவுட்டும் இருந்துச்சு. அதை தாண்டி இது 7-8 டைம் படிச்சா போர்டு அடிச்சாதான்ற கொஸ்டின் எனக்குள்ளேயும் தான் இருந்துச்சு. பட் நான் என்னோட ப்ராசஸ்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, அந்த புக்கை ஒவ்வொரு டைம் படிக்கிறப்போ ஒவ்வொரு நியூ எலிமெண்ட்ஸ் நான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் படிச்சப்ப எனக்கு ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்தது. செகண்ட் டைம் படிக்கிறப்ப இதுல இவ்வளோ நான் ஆல்ரெடி மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னு இருந்துச்சு. தேர்ட் டைம் படிக்கிறப்பையும் அதே மாதிரி நியூ ஆங்கிள்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் ரிவைஸ் பண்றப்ப நமக்கு பிடிச்ச டாபிக்ஸா இருந்தா, சப்ஜெக்ட்ஸா இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதுல எந்த போர்டமும் பெருசா ப்ராசஸ் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்ன்றப்போ, நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குன்றப்ப அது பெருசா போர்டமா இருக்காது. அது நமக்கு கன்வீனியன்ட்டா மாறிடும் போக போக. நீங்க பேசும்போதே ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியுது. தட் இஸ் கால்ட் அஸ் பர்பஸ். நம்மளோட பர்பஸ் கிளியரா இருந்ததுன்னா 7 வாட்டி இல்ல 70 வாட்டி படிச்சாலும் படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா. சரி, ஓகே, ரைட். ஸோ உண்மையாலேயே பாலிட்டி புக்கு 7 வாட்டி 8 வாட்டி படிச்சிங்களா லக்ஷ்மிகாந்த் புக்கை? சொல்லலாம் சார். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ ஒரு 2 to 3 டைம்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயரும் 2 டைம்ஸ் ஆச்சும் மினிமம் படிச்சிருக்கேன். ஓகே. அண்ட் அது அத்தனை டைம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் அகைன் நம்ம ஒவ்வொரு அட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன வார்த்தையை விட்டா கூட அங்கே நம்ம ஆன்சர் வேற போட்டோம்னா ஒரு 2 மார்க் அங்கே போக போகுது. அண்ட் அகைன் பிலிம்ஸுக்கு படிக்கிற அதே பாலிட்டி புக்கை நம்ம மெயின்ஸுக்குமே கண்டென்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணலான்றப்ப இத்தனை டைம் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு எந்த ரூல் புக்கும் இல்லை. பட் ஸ்டில் ஒருத்தரோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அதுலேருந்து என்னென்ன இன்கல்கேட் பண்ணிக்கிறாங்க, அதில் எப்படி ஆன்சரில் கொண்டு வராங்கன்றதை பொறுத்து அத்தனை டைம் படித்தா போதும். சரி, ஓகே, ரைட்டுங்க. ஸோ ஐ திங்க் ஒரு பேசிக் ஆஃப் என்ன சொல்கிறது யூபிஎஸ்சி பற்றி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசினதில் ஒரு 3 திங்ஸ் எனக்கு தெளிவாக புரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக. செகண்ட் ஒன் இஸ் லைக் பர்பஸ். அதாவது பர்பஸ் இருந்ததுன்னா இந்த எக்ஸாமுக்கு கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுதான் சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது யூ ஹேட் அ மைண்ட் செட் தட் ஓகே ஐ எம் கோயிங் டு கிவ் ஒரு 3 டெடிகேட்டட் இயர்ஸ். சரி, 3 இயர்ஸில் கிளியர் ஆகலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்போ? சார் ஸ்டார்டிங்கில் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல நான் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஃபுல் இயரை நான் கொடுப்போம், பாஸ் பண்ணி நினைச்சேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இதுக்கு மேபி என்னோட கேப்பபிலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குமோ, இன்னும் என்னோட தப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்குமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் 3 வருஷம் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நான் இது இல்லைன்னா என்னன்னு யோசிச்சு வச்சேன்னா மேபி பலதரப்பட்ட தாட்ஸ் வரும் சார். இது இல்லைன்னா நம்ம ஒரு இதுல ஒரு கேப் விழுந்துருச்சு, நம்மளால திரும்பி அந்த ஐடி லைனுக்கு போக முடியுமா தெரியல. காலேஜ்ல ஈஸி முடிச்சதுனால திரும்பி ஐடி லைனுக்கு இன்ஜினியரிங் இருக்குனால ஐடி லைனுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் ஒரு கேப் இருக்குன்றப்ப நம்ம திரும்பி அகைன் ஸ்கில் பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா ஆல்மோஸ்ட் யூபிஎஸ்சிக்கு அலைன் பண்ண மாதிரி டிஎன்பிஎஸ்சி இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும், அதுக்கும் டெடிகேட்டடா கொஞ்சம் உட்காந்து படிக்கணும். இதுல படிச்சதை வச்சு மட்டுமே அதை கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு டெடிகேட்டா நிறைய பேர் படிக்கிறாங்கன்றப்ப அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணணும்னா அவங்க அளவுக்கு நம்ம படிக்கணும். ஸோ மேபி அதுக்கு போகலாமான்ற ஐடியா இருந்துச்சு. அண்ட் சைட் பை சைட் பேங்கிங் போகலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபிக்ஸ்டா இதுதான் போகணும்னு வச்சு இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி செல்ஃப் டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லைன்னா என்ன அங்கே போகிறதா இங்கே போகிறதா இங்கே போகிறதா டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மேபி ஹைலி டிஎன்பிஎஸ்சி போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, ரைட். அதாவது 3 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு ஓகே எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம் மற்ற எக்ஸாம்ஸ். சரிங்க, ஓகே, ரைட். ஐ திங்க் தட் சம்ஸ் அப் the whole UPSC your mindsets thing. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரிப்பரேஷனுக்குள்ள போகலாம். கண்டிப்பாக. ப்ரிப்பரேஷனுக்குள்ளனா சி ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் ஒரு வாட்சிங் திஸ் வீடியோ அவங்களுக்கு என்னன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அண்ட் தென் உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை என்னென்னலாம் விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா
யூ டோல் தட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு 6 மார்க்ல போச்சு. சார் செகண்ட் அட்டெம்ப்ட்ல இட் வாஸ் லைக் ரொம்ப மார்ஜினலா 1.6 மார்க்ல போயிருக்கு. ஓகே, CSAT வாஸ் கம்ஃபர்டபுள்? சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. Okay. அண்ட் காலேஜ்லேயும் ஸ்கூல் டைமில் மேக்ஸில் நல்ல மார்க் வந்துச்சு. சரி. அண்ட் அகைன் காலேஜில் இன்ஜினியரிங்கிறதுனால மேக்ஸ் டச் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம மேக்ஸில் ஓரளவுக்கு டச் இருந்துகிட்டே இருக்குது, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ம். ஸோ CSAT போனால் நம்மளால ஈஸியாக மார்க் வாங்கிட முடியுன்ற ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ம். கிளாஸஸ் எல்லாமும் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. பட் நான் ஃபர்ஸ்ட் CSATல அப்பியர் ஆனப்ப 74 மார்க்ஸ் தான். ஸோ Okay. ரொம்ப பார்டர்லாம் பார்த்தேன். 7 மார்க்ஸ் தான். 4 தான் சொல்றீங்க, பட் அது ஓகே ரைட். எனக்கு என்னன்னா அது ரொம்ப 7 மார்க்ஸ்ன்ற பார்டர் வந்து ரொம்ப அன்சர்டைன். சரி. அது திடீர்னு ஆப்போசிட்டாவும் Opposite திரும்பலாம். மாறலாம். ஸோ Yes. ஜிஎஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரானரி மார்க்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு CSATல நம்ம விட்டுற மாதிரி இருந்திருக்கலாம். சொல்லிட்டு CSATல போயிடுமோன்ற பயம் இருந்துச்சு. யூபிஎஸ்சி கொடுக்குற கீழே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் கீழே Yeah, போயிடும். exactly. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், பாஸ்ட் க்ளோரிஸ் டோன்ட் கவுண்ட். நம்ம உட்காந்து திரும்பி மேக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ம். எக்ஸ்ட்ரானரியா அதுக்குன்னு ஒர்க் பண்றப்ப அது மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு தோணுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணி CSATக்குன்னு படித்தேன். ஓகே. ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் அதுக்குன்ட்டு அது மட்டுமே படிக்கல. சைட் பை சைட் ஜிஎஸ் கூட இதையும் சேர்ந்து ஒரு ஹாஃப் டே அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி. பிலிம்ஸ் ஃபெப்ரவரியில இருந்து படித்தேன். சரி. ஃபெப்ரவரி டு மே வரைக்கும் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி படித்தேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து எலாபரேட்டாக படிச்சிட்டேன். அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறமா என்ன மார்க்ஸ் எல்லாமே செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 3 அட்டெம்ப்ட்லையுமே 100+ CSAT வந்துருக்கு. CSATல ஸோ வந்து வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ், ஒரு CSATல இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங் ஜோன் இல்லைன்னு ஒரு டைம் ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி டெடிகேட்டடாக போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறமா அது ஃபியூச்சர்ல நமக்கு மார்க்ஸ் ஸ்கோர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் போயிட்டு திரும்பி அதை ரீவிசிட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னா CSAT மார்க்ஸ் கன்சிஸ்டண்டா நமக்கு வந்துட்டு இருக்கும். ப்ரொவைடட் நம்ம முன்னாடி அதுக்கான ஒரு ப்ராப்பர் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் லைக் ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி பர்சன் அந்த டெடிகேட்டட் டைம் பீரியட்ல CSATக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம்னா கன்சிஸ்டன்ட் அட்டெம்ப்ட்ல அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கம்ஃபர்டபுளா டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை ரிவைஸ் பண்ணிட்டோம்னா சரி. ஓகே ரைட். ஸோ CSAT பார்ட் ஓகே ரைட். ஸோ அப்போ இப்போ ப்ரிலிம்ஸோடைய ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு பேசும்போது ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் சரி. ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸுக்கு அஃப்கோர்ஸ் we know that every year கிட்டத்தட்ட ஒரு 13,000 to 15,000 கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்றாங்க டிபெண்டிங் அப்பான் தி வேகன்சிஸ். இப்போ 15,000 பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்க. இப்போ கிளியர் பண்றவங்க கிட்ட கேட்டோம்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. கண்டிப்பா சரிங்களா, நான் இது பண்ணி கிளியர் பண்ணேன், நான் லாஜிக்ஸ் போட்டு கிளியர் பண்ணேன், நான் ஸ்டாட்டிக்கை நிறைய படித்தேன், எனக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கிளியர் பண்ணேன். ரைட். இப்போ நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த ரீசன் ஃபார் விச் யூ ஹேவ் கிளியர் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா என்ன ஒரு சில பாயிண்ட் சொல்லணும்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க? சார் ஃபர்ஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸில் கொடுத்தப்ப இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ், கிளாஸ் நோட்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு போனேன். சரி. அண்ட் அதை என்னால் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியல. ரிவிஷன்ல கொஞ்சம் கேப்ஸ் இருந்துச்சு, அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னால் ப்ராப்பராக கிளியர் பண்ண முடியலன்னு நம்பினேன். சரி. செகண்ட் டைம் நான் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சில எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நோட்ஸ் அந்த மாதிரி படிச்சதுனால கரண்ட் அஃபேர்ஸ் பெருசாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போனேன். செகண்ட் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிலிம்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்டு நம்ம வி ஷுட் என்ஷூர் வருஷம் படிச்சு அதை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம அதில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக நம்ம இருக்க மாதிரி என்ஷூர் பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் போட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை போடலை. செகண்ட் டைம் போட்டப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ராப்பராக கம்பைலேஷன் படித்தேன், நியூஸ் பேப்பர் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக படித்தேன், டெஸ்ட்டில் வர கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எடுத்து நான் ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்ல என்னால் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடிஞ்சுன்னு நினச்சேன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டில். எஸ்பெஷலி டைனமிக் சப்ஜெக்ட்ஸ் லைக் இந்த சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே. பட் தேர்ட் டைம் நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் இன்னும் என்ன அடிஷன் பண்ணேன்னா, செகண்ட் டைம் என்னால் கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நான் என்ன யோசிச்ச ரீசன்னா, ப்ராப்பராக நான் இன்னும் டெஸ்ட் போடலையோ. ஒரு 30 டெஸ்ட் கிட்ட நான் இப்போ போட்டிருப்பேன். பட் நான் மற்ற டாப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணப்போ அவங்க இன்னும் நிறைய டெஸ்ட் போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதை கஸ்டமைஸாக எனக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு நான் யோசிச்சேன். அந்த டெஸ்ட் போட்டால் எனக்கு ஒர்க் ஆகுமான்னு யோசிச்சேன். அண்ட் இட் லிட்டரலி ஹெல்ப் மீ. ஏன்னா நிறைய டெஸ்ட் நான் போட்டப்போ லைக் 60 to 70 டெஸ்ட் போட்டேன். எல்லாருமே அப்படி போடணும்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். பட் அகைன் எனக்கு அது ஒர்க் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திரும்பி நான் ஒரு சப்ஜெக்ட்ஸை படிச்சுட்டு அங்கே போயிட்டு நான் விதவிதமான டெஸ்ட் போடுறப்ப அண்ட் அதுலேருந்து நான் புது விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் போடுறப்ப என்னால் அதை இம்ப்ரூவ் பண்ணி போட முடியும். இந்த மாதிரி நான் டெஸ்ட்ல இருந்து சில விஷயங்கள் அந்த தேர்ட் அட்டெம்ப்ட்ல டெஸ்ட்ல வந்த கொஸ்டின்ஸை வச்சு மெயின் எக்ஸாம்ல ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் எனக்கு பூஸ்ட் ஆச்சு. சூப்பர். எலிமினேஷன் மட்டும் இல்லாமல் டேரக்டா ஆன்சர் பிக் பண்ற மாதிரியே ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் எனக்கு டெஸ்ட்ல இருந்து மட்டுமே ஹெல்ப் ஆச்சு. ஓகே. ஸோ இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் தான் சொல்லுவாங்க. ஓகே ரைட் ஃபைன் தென். ஸோ இப்போ நீங்க பேசுறதை நான் கன்சாலிடேட் பண்ணணும்னா வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் இஸ் ரிவிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க ரிவைஸ் பண்ணல,
அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. அதை வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்ல இந்த ரிவிஷனும் கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆன் பண்ணீங்க. ஆமா சார். தேர்ட் அட்டெம்ப்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு யூ டிட் டெஸ்ட். கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட 70 to 80 டெஸ்ட். ஆமா சார். இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் போட்டீங்க. டெஸ்ட் போட்டதுனால உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரிலிம்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ண முடிஞ்சது. ஓகே ரைட், வெரி குட். சரி, இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ 70 to 80 டெஸ்ட் நீங்க போட்டேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ரிவைஸ் பண்ணேன்றீங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன்றீங்க. இது எல்லாமே ஒரு ஆஸ்பிரண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் இப்போ வியூவர்ஸ் கூட இப்போ இதை பாக்குறாங்கன்னா எல்லாருக்குமே இது தெரியும் தான், நம்ம இது பண்ணணும். நீங்க கேளுங்க, டெஸ்ட் போடு பண்ணுவாங்க. இது கேட்டீங்கன்னா அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸா ஒரு கம்பீலியேஷன் படிங்க அப்படின்வாங்க. ஸ்டாட்டிக்கா ஒரு புக்கை 10 வாட்டி படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. இட் இஸ் ஓகே. இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி இதை எப்படி நீங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணீங்க? ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய அட்மாஸ்பியரோ, நம்ம இருக்கிற விஷயங்களோ, இல்ல நம்ம என்ரோல் பண்ணி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து இதை நம்ம அலோவ் பண்றதுக்கு, இல்ல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ நம்ம டெஸ்ட் போடுவோம், இதை ஏன் போடுறேன்னு. நான் போய் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், நல்லா இருக்கு, நீயும் அட்டன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ வரும், இந்த வீடியோ பாருங்க, இதை விட பெஸ்ட் வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி இப்போ நீங்க சொன்னதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் படிச்சப்ப நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போனா போதும், கம்பைலேஷன் தேவையில்லைன்னாங்க. சரி, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலி நியூஸ் பேப்பரை தாண்டி இன்னும் ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் படிச்சோன்னா அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எனக்கும் இன்னும் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் எக்ஸாம்லையுமே அது எனக்கு எலிமினேஷன் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். எந்த ஒரு கம்பைலேஷனுமே யூபிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. பட் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் நமக்கு அது ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட நமக்கு பூஸ்டான்றதுக்காகவும் நம்ம படிக்கலாம். மோர் ஓவர் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் போய் நம்ம மெயின்ஸ்லையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ இருந்ததுனால தான் நான் படித்தேன். ஸோ ஒருத்தர் ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும்ட்டு. லைக் 1000 மெம்பர்ஸ் பாஸ் ஆகிறாங்கன்னா ஃபைனலி ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். யாருமே அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் 1000 பேரும் கிளியர் பண்றாங்க, எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டாலும் அது உண்மையாவே ஆல்ரெடி ஒர்க் ஆயிருக்கா, அது உங்களுக்கு செட் ஆகுமா, அதை எப்படி கஸ்டமைஸா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்து யூட்டிலைஸ் பண்ணினா பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் செகண்ட் அட்டெம்ப்ட் அப்புறம் நான் பார்த்ததுன்னா சில டாப்பர்ஸ் வந்து 100+ டெஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 100+ டெஸ்ட் போட முடியுமா ரேஷனலான்னு எனக்கு தெரியல, அது எனக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்த டைம்ல என்னால் 70 டெஸ்ட் போட முடியும். ஸோ ஒருத்தர் சொல்றதையும் நமக்கு எப்படி அது மேட்ச் ஆகும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக லேர்ன் பண்ணிக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே ரைட்டுங்க. ஓகே ரைட் ஃபைன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கான டைம் டேபிள், உங்களுக்கான டைம் டேபிள் நீங்களே ஒரு ஷெடியூல்ல நீங்களே போட்டிருந்தீங்களா, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு டைம் டேபிள் ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்களா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக? ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஸ்டியூட் கூட படிச்சதுனால அப்படியே அவங்களோட ஷெடியூல் மாதிரியே தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் டைம் தேர்ட் டைம் போறப்ப எனக்கு ஏற்ற ஷெடியூலை நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன். அந்த டெஸ்ட் வர்றப்ப அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 2 to 3 டேஸ் முன்னாடி அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸை படித்தேன். மோரோவர் சிலபஸ் அண்ட் எப்படி படிக்கிறோன்றது நம்மளுக்கு பேஸ் பண்ணி நம்மளே ஷெடியூல் போட்டுக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி 3-4 மந்த்ஸ் இருக்குன்னா அதில் அந்த லாஸ்ட் 2 or 1.5 மந்த்ஸ் நான் எப்பயுமே ரிவிஷனுக்குன்னு வச்சுப்பேன். அதுக்கு முன்னாடி இருக்க டைமை இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் டார்கெட் பண்ணணும், இதில் நான் எங்கெங்கே வீக்காக இருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சிசாட்டுக்குன்னு எவ்வளோ போடுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு கஸ்டமைஸ்டாக இருக்க மாதிரி நம்மளோட ஸ்ட்ராங் ஜோன் வீக் ஜோன் வச்சு நம்மளே ஒரு ஷெடியூல் போட்டுக்கிட்டா தான் அது நமக்கு பெட்டராக. ஓகே, ஸோ வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் வீல் ஹேவ் டு அனலைஸ் தி சப்ஜெக்ட்ஸ், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கல, நம்மளுடைய ப்ரிலிம் ஸ்கோர் என்ன, ரியாலிட்டி, இதை பார்த்துட்டு நம்மளுக்கான ஒரு ஷெடியூல், கண்டிப்பா சார், நம்மளுக்கான ஒரு ஷெடியூல் போட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகேங்க, வெரி குட். சரி, இது வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ். மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்ற மிஸ்டேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க when it comes to prelims? சார், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து நான் அதுக்கு அடுத்த டைம்ல எல்லாம் ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் டு ப்ரிலிம்ஸ் பண்ணிடணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துட்டு அதுக்குன்னு ஓவரா இன்வெஸ்ட் பண்ணிட்டணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறமா நான் பிஒய்க்யூஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். சரி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லையும் செகண்ட் அட்டெம்ப்ட்லையும் பெருசாக பிஒய்க்யூஸ் பார்க்காம இருந்தப்ப செகண்ட் அட்டெம்ப்டோட ஃபேகன்ல நான் பிஒய்க்யூஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ யூபிஎஸ்சி இதுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஆங்கிள் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே இதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி அலைன் பண்ணுறது, சிலபஸையும் பிஒய்க்யூஸும் வச்சு எங்கெங்க அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, எங்கெங்க நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியாஸை போட்டால் இம்ப்ரூவ் ஆகுன்றதை பண்ணேன். பிஒய்க்யூஸ் பார்த்ததுக்கப்புறமா என்னோட மார்க்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு நான் நினைக்கிறேன். அதை ஒர்க் அவுட் பண்ணேன். அதுல இருந்து அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா 70 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க, இதுவும் இல்லாம பிஒய்க்யூஸ் அனாலிசிஸ் பண்ணீங்களா? ஓகே, அதாவது ப்ரீவியஸ் இயர் எவ்வளவு இயர்ஸ் பேப்பர் பாத்தீங்க?
இத்தனை 5 இயர்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணேன் சார். சரி. அது இல்லாம டே டு டே ஒரு 10 to 20 கொஸ்டின் ப்ரீவைக்யூஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஓகே. ஃபுல் டெஸ்டா போடாம 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெய்லி போட்டுட்டே இருந்தேன் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகே, சரி, ரைட். ஸோ ஐ திங்க் ஃபைன். இதை தாண்டி வேற ப்ரிலிம்ஸ்க்கு வேற ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? கேண்டிடேட்ஸ் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? எப்போ ஆரம்பிச்சீங்க அந்த டைம் பீரியட்? எந்த டைம் பீரியட்ல ஆரம்பிச்சீங்க? சார் என்னோட ப்ரிப்பரேஷன் 2021 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம் வந்து ஃபுல்லா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு கிளாஸ் போயிட்டு இருந்ததுனால. ஓகே. 2022 அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் 2023 கொடுத்தப்ப கொஞ்ச நாளைக்கு மெயின்ஸ் படிச்சு நவம்பர் டிசம்பர் வாக்கில் திரும்பி ப்ரிலிம்ஸுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அண்ட் செகண்ட் ப்ரிலிம்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சுன்றப்ப என்னோட தேர்ட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் முன்னாடில இருந்து ஜூலை ஆர் நெக்ஸ்ட் ஜூன்ல ரிசல்ட் வந்து ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல இருந்தே என்னோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி அந்த கொடுத்த ப்ரிப்பரேஷன் பத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணுனால தேர்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமான டைம் மெயின்ஸுக்குன்னு ஒதுக்கின டைமை கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ரிலிம்ஸுக்குன்னு ஃபுல் டைமா கொடுத்தேன். ஓகே. ஸோ அப்போ பார்த்தோம்னா டென்டேட்டிவா ஒரு 8 months கிட்ட கொடுத்தீங்களா ப்ரிலிம்ஸ்? மோர் தென் 8 months கொடுத்தேன். மோர் தென் 8 months, 8 to 9 months. ஸோ அது இப்போ ஒரு விஷயம் இதுல இருந்து கிளீனா தெரியுதுங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய வீக் ஏரியா என்னன்றதை பார்த்து அந்த வீக் ஏரியாவுக்கு கரெக்டான டைம், எஃபர்ட் அண்ட் கிளாரிட்டியா உட்காந்து ஷெடியூல் உட்காந்து நம்ம கன்சிஸ்டண்டாக இருந்தோம்னா நம்ம சான்சஸ் ஆஃப் கிளியரிங் அதிகமாகும்ன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க நீங்க. தேங்க்யூ சார். ஏன்னா தேர்ட் அட்டெம்ப்ட் ஜென்ரலி இப்போ நான் ஆஸ்பிரண்ட் கிட்ட பேசும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் லாஸ்ட் டைம் நான் எனக்கு ப்ரிலிம்ஸ் சிசாட் கிளியர் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சிசாட் கிளியர் ஆயிடுச்சு, ப்ரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா 0.5ல தான் சார் போயிருக்கு, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கன்ஃபார்ம்டா அடிச்சிடுவேன் சார்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க செகண்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் வரலன்னு சொல்லிட்டு 10 மாசம் உட்காந்துருக்கீங்க. ஆமா. ஓகே. அண்ட் இதுக்கு என்ன ரீசன்னா, ஓகே இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலி மெயின்ஸ் தானே படிச்சிருக்கணும், ஏன் ப்ரிலிம்ஸ் படித்தீங்க? ஸோ மெயின்ஸுக்கு நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி தான் வச்சிருந்தேன். அதுக்கான நோட்ஸும் என்கிட்ட இருந்துச்சு. பட் ப்ரிலிம்ஸே தாண்டாமல் ஃபுல்லாக மெயின்ஸ் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அது எனக்கு கரெக்டாக படலை. அதனால ப்ரிலிம்ஸ் லாஸ்ட் டைம் அதுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட்ல 0.6 தான் ஃபெயில் ஆயிருந்தேன். பட் அகைன் இன்னும் எலாபரேட்டாக ஒர்க் பண்ண இந்த டைம் இன்னும் குட் கட் ஆஃபோட கிளியர் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் எவ்வளோ டைம் தான் மெயின்ஸ் படிச்சிருக்கு, அதுவும் கொஞ்சம் போர்டமாக ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா மெயின்ஸுக்குன்னு இருக்க டைம்ல ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குன்றதுனால ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன். அண்ட் அந்த டைம் என்னால் 10 to 11 months கொடுக்க முடிஞ்சதுனால தான் இந்த ஃபோர்த் அட்டெம்ப்ட்க்கு எனக்கு தேர்ட் அட்டெம்ப்ட் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 1 month தான் டைம் இருந்துச்சு ஃபோர்த் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அந்த 1 monthல என்னால் படிச்சு கிளியர் பண்ண முடிஞ்சுன்றதுக்கு 1 month படிச்சுன்றது மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் நிறைய 3 to 4 years இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். தேர்ட் அட்டெம்ப்ட்க்கு 10 months கிட்ட அதுக்குன்னு டைம் கொடுத்ததுனால இந்த டைம் எனக்கு அந்த 1 monthல படிச்சு ரிவைஸ் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடிஞ்சு. ஓகே. ஸோ அது ஃபியூச்சர்லயும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சரி, ஓகே, ரைட். சரி, உங்க ப்ரிப்பரேஷன் மெத்தடை சொல்லுங்க. அதாவது ப்ரிப்பரேஷன் மெத்தட் இந்த சென்ஸ்னா, ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா they will study the book. ஒரு சிலவங்க படிச்ச உடனே எழுதணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா படிப்பாங்க, பிவைக்கு சால்வ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர் பண்ண பாயிண்ட்ஸா பார்க்காம எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றது அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பிரண்ட் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணணும். செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணாதான் அவங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படி இருந்தது? ப்ரிலிம்ஸ்க்கா மெயின்ஸ்க்கா? when it comes to prelims. ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ப்ரிலிம்ஸுக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டைனமிக் சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்டாட்டிக் நம்மளோட ஹோலில் இருக்கணும், திரும்பி படித்து ரிவைஸ் பண்ணி நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா டைனமிக்கில் நம்மளால் இதிலிருந்து ரிலேட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் டைனமிக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக்கோ இல்லை என்விரான்மெண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் இருக்கான்றப்ப அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுலாம் நல்லா படித்து வச்சுக்கணும், அது கூட டைனமிக்காக இருக்க சப்ஜெக்ட்ஸை வேலிடேஷன் பண்ணுறதையும் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் நம்ம டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்ச பிறகும் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். பி இட் செக்ஷனல் ஆர் ஃபுல் டெஸ்ட் முடிச்சுட்டு ஃபுல் சப்ஜெக்ட்டை முடிச்சிருக்கும் நம்ம கொடுக்கலாம். அந்த டெஸ்ட் கொடுத்த பிறகு நம்ம அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட்ல ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா 100 கொஸ்டின் நமக்கு எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிடாது. நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினே நம்ம ரீஅஷ்யூர் பண்ணிக்கணும், நம்ம இதை கரெக்டாக தான் போட்டிருக்கோம்ட்டு. தப்பு பண்ண கொஸ்டினே அதை இங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதை வந்து ஒரு நாலேஜ் சோர்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அதில் இருக்க விஷயங்கள் நம்ம இன்கல்கேட் பண்ணிட்டோம்னா அந்த 100 கொஸ்டினுமே நமக்கு அடுத்த டைம் போகிறப்ப தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ டெஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு அங்கே எங்கெங்கெல்லாம் நம்ம வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமோ அதை எடுத்து நம்ம நோட்ஸ் கூடயோ இல்லை நம்ம ப்ரிப்பரேஷன் கூடயோ அதை ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அகைன் ஸ்டடி. இந்த ரிவிஷன்ன்றது நீங்கள் புக்ஸ்லேருந்து பண்ணுவீங்களா நோட்ஸ்லேருந்து பண்ணுவீங்களா? எனக்கு நோட்ஸ் தான் சார். நோட்ஸ் நான் ஸ்டாண்டர்டைஸ்டு புக் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் புக்கில் பண்ணுவேன். சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நோட்ஸ் வச்சிருப்பேன், ஸோ அதை மட்டும் பண்ணுவேன். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணிட்டு நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். சரி, ஓகே, ரைட்டுங்க. இதை தாண்டி ப்ரிலிம்ஸ்க்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும்
ஃபியூ சேயிங்ஸ் லைக் 10 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இருக்கிற டைம்ல பெஸ்ட்டா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை கொடுக்க முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, ஜியாகிரபி ஆர் எக்கனாமிக்ஸ், இங்கெல்லாம் நம்ம படிச்சோம்னா டேரக்டா நம்ம புக்ல படிக்கிறது மோஸ்ட்லி அங்க கொஸ்டின் பேப்பர்லயும் ரெலவெண்டா இருக்கும். ஸோ எங்க படிச்சா எங்க நமக்கு அந்த காஸ்ட் பெனிஃபிட் பெட்டரா இருக்கும்னு அனலைஸ் பண்ணி படிக்கணும். மீன்வைல் சப்ஜெக்ட்ஸ் லைக் என்விரான்மெண்ட், இந்த சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் தென் ஹிஸ்ட்ரியில கூட மேஜர் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ப்ராடா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால படிச்சுட்டு போயிட முடியாது. ஸோ எங்க கான்சென்ட்ரேட் பண்ணா மார்க் அதிகமா வருமோ, எங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதை வந்து நம்ம நல்லா ஹோல்டு வச்சுட்டு கொஞ்சம் வீக்கா இருக்க ஏரியால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை போட்டுட்டு போறப்ப அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் மார்க். ஓகே. ஸோ இன்னும் தெளிவாக இதை சொல்லணும்னா, இப்போ பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிக்கணும்னா லக்ஷ்மிகாந்த்லேருந்து ஒரு 10-15 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஆமாம் சார். ஓகே. அதே மாதிரி when it comes to எக்கானமியில் ஒரு ஸ்டாண்டர்டான கான்செப்ட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா அதுலேருந்து 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அப்ளை மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் படிச்சோம்னா அது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம படிச்சா ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்ற ஏரியால நிறைய கான்சென்ட்ரேட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக் என்ன படிச்சாலுமே அங்க அவ்வளவு போறோம்னு சொல்லும் போது, அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்றீங்க ப்ரிப்பரேஷன்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன படிக்க முடியுமோ, சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் நோட் வச்சிருந்தோம் சார். ரொம்ப காமனா ரிப்பீட் ஆகிற தீம்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம படிச்சு வச்சிருப்போம். சரி. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் கொஞ்சம் படிக்கலாம். பட் இதுல இருந்தே கண்டிப்பா அதுல வந்துரும்னு கேரண்டி இல்லை. அது ரொம்ப வைட் சோர்ஸ் இருக்கு, அவங்க எதுல இருந்து வேணா கேட்கலாம். நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சா அவங்க இன்னொரு நியூஸ் பேப்பர்ல இருந்தா கேட்கலாம். ஸோ நம்மளால டார்கெட் பண்ணி இதை படிச்சா கண்டிப்பா அங்க ஆன்சர் பண்ணிட முடியும்னு தெரியாது. ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் நாலேஜை நம்ம இன்ஷூட் பண்ணிட்டு போகணும். படிக்காமலே போக முடியாது. பேசிக்கா நம்ம படிக்க வேண்டியது கொஞ்சம் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறத படிச்சுட்டு போனா வந்துச்சுன்னா நம்மளால ஆன்சர் பண்ணலாம், வரலன்னா வேற வழி இல்லை, நம்ம விட்டுட்டு நமக்கு அடுத்து இருக்க கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சரி, ஓகே, ரைட்டு. லாஜிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவீங்களா ப்ரிலிம்ஸ்ல? பெருசா அந்த மாதிரி பண்ணது இல்லை சார். அந்த மாதிரி ஆன்சர் என்ன எனக்கு தோணுதோ அப்படின்னு தான் போட்டு, லாஜிக்கலா நான் எதுவும் பெருசா எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. சிசாட்ல ஆஃப் கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், லாஜிக்கல் ரீசனிங் அங்க இருக்கும். சரி. பட் ஜிஎஸ் வைஸ் எதுவுமே லாஜிக்கலா அந்த மாதிரி போட மாட்டேன். ரொம்ப தப்புன்னு தோணுச்சுன்னா விட்டுருவேன். சரி, எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுவீங்க ப்ரிலிம்ஸ்ல? சார் அது 85 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் யூஸ்வலி அட்டென்ட் பண்ணுவேன். பட் டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து ரொம்ப தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். 85 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, 85 ஆவரேஜா இருக்கு. என்ன கட் ஆஃப் வந்தது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல? தேர்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் ஆன அட்டெம்ப்ட்ல 110 112 அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே. இந்த அட்டெம்ப்ட்டும் 100+ வந்துச்சு. 100+ வந்துச்சு. சூப்பருங்க, சூப்பர். ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் இப்போ ஓவரால் ப்ரிலிம்ஸ் உங்ககிட்ட பேசும்போது ஒரு 6 விஷயம் கிளீனா தெரியுதுங்க. திருப்பி ஏன்னா வியூவர்ஸ் பாக்குறாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு தே ஷுட் என்ஷூர் தட் தீஸ் திங்ஸ் அவங்களுக்கு அடாப்ட் ஆச்சுன்னா அவங்க அந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணி. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் என்னன்னா, எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட், இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஏரியால நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமா சார், கண்டிப்பா. சரிங்களா? அதே மாதிரி ரிவைஸ் நல்லா பண்ணணும். சார். உங்களுக்கு தேவையான ஷெட்யூலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார். மார்க்கு நிறைய எடுங்க. ஆமா சார். டெஸ்ட் இந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம எந்த இன்ஸ்டியூட் மார்க்ஸ் இருந்தாலுமே நீங்க எடுங்க. ஆமா சார். சரி, ஓகே. இது சப்ஜெக்ட் மார்க்கா ஃபுல் மார்க்கா அந்த மாதிரி? ஃபர்ஸ்ட்லி செக்ஷனல் மார்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் பிஒய்க்யூஸா இருக்கட்டும் இல்ல ரிலேட்டட் கொஸ்டின்ஸை நீங்க கொடுங்க. அண்ட் தென் அந்த ஃபுல் சப்ஜெக்டை படிச்சு முடிச்ச பிறகு அந்த ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டை கொடுங்க. அந்த அகைன் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிச்சு முடிச்ச பிறகு ஃபுல்லா எல்லா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ சப்ஜெக்டை படிக்கும் போது செக்ஷனல் டெஸ்ட் கொடுங்க. சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் மார்க்ஸ். எஸ். சரி, ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்கலா அண்ட் தென் நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த டைம் டெடிகேட்டட் டைமை கொடுத்து 8 months ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காந்தோன்னா சான்சஸ் ஆஃப் கிளியரிங் அதிகமாக. ஆமாம் சார். சரி, வெரி குட்ங்க. ஐ திங்க் தட் கேவ் அ வெரி குட் பிக்சர் அபவுட் ப்ரிலிம்ஸ். எஸ், சரி, ஓகே, ரைட்டுங்க. ஸோ இதை தாண்டி ஐ திங்க் ப்ரிலிம்ஸ் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஸு புக்ஸு எல்லாமே ஒரே டைப் ஆஃப் புக்ஸ் தான், இல்லை நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு மெட்டீரியல் நான் ரொம்ப யூனிக்கான மெட்டீரியல் பட்டுதுன்னு ஏதாவது சொல்லணும்னு இருக்கீங்க? பெருசாக இல்லை சார், ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்க புக்ஸ். பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த், ஓகே. அண்ட் ஜியாகிரபினா நான் என்சிஆர்டி படிப்பேன், கோச்செங் லியாங்னு ஒரு புக் இருக்கு அதை படிப்பேன். அண்ட் எக்கனாமிக்னாலும் என்சிஆர்டி, அண்ட் ஹிஸ்ட்ரினா ஸ்பெக்ட்ரம் புக். என்சிஆர்டி எக்கனாமிக் போதுமா இருந்ததாங்க? நீங்கள் மற்ற இது பரவாயில்ல, மிருணால் சார் நோட்ஸ் இல்ல விவேக் சிங் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல? அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். என்சிஆர்டி எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தாண்டி இன்னும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கு, படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் டெஸ்ட்டுக்கு போன வயசு எனக்கு அப்ளை பண்றதுக்கும்
ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்ச நோட்ஸும் அந்த என்சிஆர்டி எனக்கு போதுமானதா இருந்துச்சு. ஸோ அகைன் இன்னொரு சோர்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சோர்ஸை சிம்பிளா வச்சுக்கணும்னு தான் சார் சொல்லுவேன். சரி, ஓகே. பிலிம்ஸ் ஆர் மீன்ஸ் சோர்ஸை சிம்பிளா வச்சுட்டு அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு கத்துக்கணுமே தவிர நிறைய சோர்ஸ் படிச்சுட்டே இருந்தா 1000 சோர்ஸ் இருக்கு படிச்சுட்டே இருக்க வேண்டியது. கரெக்ட். சரி, ஓகே, ரைட். மற்றபடி ஐஆர், சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் எந்த மேகசின்ஸ் ஃபாலோ பண்ணீங்க? நான் விஷன் மந்த்லி மேகசின் ஃபாலோ பண்ணுவேன் சார். அது டைமை பொறுத்து சில பேர் வந்து 365 ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு முன்னாடியே டைம் இருந்துச்சுனால நான் ஆல்ரெடி 8 to 9 months படிச்சேன்றதுனால மந்த்லி ஃபாலோ பண்ணிப்பேன். அந்த எனக்கு மெயின்ஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இங்க படிச்சதை அப்படியே எடுத்து போய் அப்ளை பண்ற மாதிரி. ஓகே, ரைட், ஃபைனுங்க. ஸோ ஐ திங்க் திஸ் sums up the prelims part. Next we'll enter into the mains part. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ when it comes to mains, so what do you think? 2 மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க, 2 மெயின்ஸும் கிளியர் பண்ணியிருக்கீங்க. வாட் டு யூ திங்க் இஸ் தி ஃபார்முலா ஃபார் கிளியரிங் மெயின்ஸ் தென்? ஸோ ஃபர்ஸ்ட்லி மெயின்ஸுன்றப்ப மெயின்ஸுக்கு முன்னாடி தான் படிக்கணும் அப்படின்னு படித்தா கிளியர் பண்ணுறது வாய்ப்பு கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் ஃபிலிம்ஸ்க்கும் காமனாக இருக்க சப்ஜெக்ட்ஸை முன்னாடியே நம்ம படித்து வச்சிடணும்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஓகேங்க. தென் அண்ட் அகைன் அங்கே நம்ம சில சப்ஜெக்ட்ஸை விட்டு வச்சிருப்போம். அதை நம்ம மெயின்ஸுக்குன்னு படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி அது ஃபர்ஸ்டே படித்து முடிச்சிடணும்னு தான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் நம்ம ஆப்ஷனலும் நம்ம முன்னாடியே ஒரு நோட்ஸோ இல்லை ஒரு ஸ்ட்ராங் வேர்டோ வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். சரி, ஓகே. ஸோ அதாவது என்னன்னா ஆப்ஷனல் படிச்சிருக்கணும், நோட்ஸ் எடுத்துருக்கணும். சரி, ஓகே, ரைட். இதை தாண்டி வேற என்ன மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி? சார் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் அடுத்து பிஒய்க்யூஸ் எடுத்து பார்த்தேன். என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வருது, என்னென்ன டேரக்ஷன்ஸில் அவங்க கேட்குறாங்க, என்ன அவங்க நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்லி டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட்ஸை பார்த்தேன். அவங்க என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏன் ஸ்கோர் வருது, கீவேர்ட்ஸ் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷன் அவங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ அதில் இருக்க பெஸ்ட்டான திங்ஸை இன்கல்கேட் பண்ணிக்க முடியுமா, எனக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா டே டு டே ஆன்சர் ரைட்டிங் பண்ண ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம்ஸ் கொடுத்தப்ப அப்போ என்னால் பெருசாக டே டு டே ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியல. அப்பப்போ டெஸ்ட் வரப்போ மட்டும் சில டெஸ்ட் எழுதுனேன். அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் அப்போ டேரெக்டாக மெயின்ஸ் அப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன்றதுனால அப்போ டே டு டே ஆன்சர் ரைட்டிங் பண்ண வேண்டியது ரொம்ப எனக்கு கட்டாயமாக இருந்துச்சு. டெய்லி ஆன்சர் எழுதி அதுல இருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஸ்பீட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் எப்படி கொண்டு வர்றது, ஸ்ட்ரக்சர்டா ஆன்சர் எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை திரும்பி திரும்பி எழுதுறப்ப தான் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். டே 1ல கண்டிப்பாக அது ஆப்வியஸ்லி ரொம்ப பிகினிங் லெவலில் தான் இருக்க போகுது. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி டெய்லி நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்கோன்ற பட்சத்தில் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஓகே, ரைட். ஸோ ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் மெயின்ஸுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு 80 days ஆன்சர் ரைட்டிங்லேயே இருந்தீங்களா? நிறைய படிச்சிங்களா இல்லை ஆன்சர் ரைட்டிங் எழுதுனீங்களா? டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த படித்த விஷயங்கள்ல கொஷின்ஸ் பிஒய்க்யூஸோ இல்லை அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான டாபிக்ஸோ எடுத்து ஒரு 1/2 hour to 1 hour டெய்லி எழுதுனா பெட்டராக இருக்கும். சரி, ஓகேங்க. ஸோ இப்போ மெயின்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்களா? ஆல் தி 4 papers? சார் அதில் 2 அப்ரோச் இருக்குது சார். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 18 to 17 கொஷின்ஸ் நான் என்னோட பெஸ்ட் ஆன்சர்ஸை கொடுத்துட்றேன், லாஸ்ட் 2 கொஷின் நான் விட்டுட்டு வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. பட் என்னோட அப்ரோச் என்னவா இருந்துச்சுன்னா 20 கொஷின்ஸும் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுற கொஷின்ஸ் எல்லாம் நம்மளோட பெஸ்ட் ஆன்சர்ஸை எழுத ட்ரை பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் 2 to 3 கொஷின்ஸை வந்து அட்லீஸ்ட் அந்த ஆவரேஜ் ஆன்சர்ஸாக எழுத ட்ரை பண்ணுவோம். அப்படியாச்சும் நமக்கு வரல ஒரு 2 to 3 marks வந்துச்சுன்னா அது கெயினாக இருக்கும். ஸோ என்னோட டார்கெட் எப்பயுமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுல தான் இருக்கு. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாமல் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் மார்க் டெஸ்ட்டில் வந்துட்டேன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதினப்பையும் சரி, இந்த டைம் எழுதினப்பையும் சரி, பேப்பர் எப்பயுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரி, ஓகே, ரைட். தென் இதை தாண்டி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுடைய ஸ்கோர்ஸுமே வந்து சூப்பராக இருக்கு. ஸோ யூ ஹேவ் செக்யூர்டா ஜிஎஸ்ல 400+ வாங்கியிருக்கீங்க, ஆப்ஷனலில் பார்த்தீங்கன்னா 250+ வாங்கியிருக்கீங்க. ஸோ வாட் டு யூ திங்க் லைக் ஓகே இந்த ஸ்கோர் ஒரு கேண்டிடேட்ஸ் அட்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க? சார் லாஸ்ட் டைம் மெயின்ஸ் அப்போ எனக்கு 741 வந்துச்சு. சரி, இந்த டைம் மெயின்ஸ் அப்போ எனக்கு 771 வந்திருக்கு. ஓகே, 30 marks இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் லார்ஜ்லி அது ஆப்ஷனில் தான் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெரி குட். ஸோ ஜிஎஸ்ல குட் மார்க்ஸ் வாங்கினா நான் என்ன சொல்லுவேன்னா அதில் இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன் 3 பார்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் கொஷினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். பாடியில் வந்து அவங்க கொஷினை என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து நம்ம எழுதணும். கொஷினில் ஒரு 2 சப் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அது 2த்தையும் நம்ம ஈக்குவலாக அட்ரஸ் பண்ணணும். அண்ட் கன்க்ளூஷன் ஃபார்வர்ட் லுக்கிங்காவோ இல்லை கொஷினுக்கு மோஸ்ட் ரெலவெண்ட்டாவோ இருக்கணும். கொஷினை அட்ரஸ் பண்ணுறப்ப கொஷினை அவங்க என்ன கேட்குறாங்களோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதை பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்களோன்றத கோர் டிமாண்டாக நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஆன்சரில். ஓகே. ஸோ
வித்தவுட் அட்ரஸிங் த டிமாண்ட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே எழுதுறது வந்து மார்க் நமக்கு ஃபெச் பண்ணாது. ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஷின்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணுறோன்றப்ப அகைன் அண்ட் அகைன் நம்ம கொஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும்ன்றப்ப கீவேர்ட்ஸ் அதுக்கு தேவையானதை யூட்டிலைஸ் பண்ணுறோன்றப்ப ஒரு டயக்ராமோ இல்லை ஒரு வேல்யூ அடிஷனோ நம்ம ஸ்டாட்ஸை கொடுக்குறோன்றப்ப மார்க் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் லைக் மெயின்ஸ் ஸ்கோரிங்ன்றது ஆன்சர் ரைட்டிங்கில் இருக்குது and writing in structure, that is introduction, body, conclusion, and that too addressing the demand of the question with proper keywords and value additions. So this will ensure that a candidate fetches good marks. சரி, ஓகே. இதை நீங்கள் ஸ்கில்ஸ் இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? அதாவது இது நம்ம போய் ப்ரெசென்ட் பண்ணால் மார்க்ஸ் வரும், ரைட்டு, இதை கற்றுக்கணும் இல்லையா? எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி பண்ணீங்க இதை? ஃபர்ஸ்ட்லி நான் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணப்போ பிசிஎம் பேட்சில் இருந்ததுனால அப்போவே மெயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன். பட் பெருசாக நல்லா டெஸ்ட் எழுத முடியல. ஓகே. பட் மெயின்ஸுக்குன்னு படிச்சு இந்த டைம் நான் மெயின்ஸ் எழுதிட்டு போகிறேன். ஃபிலிம்ஸ் முடிச்சதுக்கு மெயின்ஸுக்குன்னு படிக்கிறப்ப அதோட சீரியஸ்னஸ் அந்த என்னோட லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி அதில் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ தான் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மெயின்ஸுக்குன்னு படிக்கிறேன்றப்ப இப்போ டே டு டே வந்து ரைட்டிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் கண்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகிறது, எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறதுன்றதை அப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெயின்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டு சாலிடா நோட்ஸ் வச்சுக்கிட்டு மெயின்ஸுக்குன்னு வர்றப்ப ப்ராப்பராக ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் லைக் பிஃபோர் ப்ரிலிம்ஸ் என்ஷூர் தட் யூ ஹேவ் ப்ராப்பர் நோட்ஸ், ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் என்ஷூர் தட் யூ டூ ஆன்சர் ரைட்டிங். பிஃபோர் ப்ரிலிம்ஸுமே ஓரளவுக்கு ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருக்கேன். அது பண்ணணும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் மெயின்ஸுக்குன்னு அப்பியர் ஆகிறப்ப தான் ஆன்சர் ஃபுல் ஃபார்மாக ஸ்ட்ரக்சர்டாக எனக்கு மாறிச்சு. புரியுது புரியுது புரியுது, உங்களுக்கு அப்படி மாறி இருக்கு. Okay, right. And you completed the paper and you got a very decent score to secure this. Okay, right, fine then. So I think, see, when it comes to mains, the reality lies in answer writing. The reality lies in the notes which we have for answer writing. நோட்ஸ்ல இருந்தது தான் ஆன்சர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சா இல்லை வேற ஏதாவது நீங்க உங்களுக்குன்னு தோன்ற பாயிண்ட்ஸ் எழுதுவீங்களா? நான் எப்பயுமே என்னோட நோட்ஸ்ல தான் மோர் ரிலையபிளா இருந்திருக்கேன். ஓகே. சில பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மல்டிபிள் சோர்சஸ் படிப்பாங்க, மற்றவங்களோட நோட்ஸ் படிப்பாங்க. ஓகே. அகைன் அண்ட் அகைன் வேற வேற புக்ஸ் படிச்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹெவியா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் என்ன ரிலை பண்ணேன்னா என்னோட நோட்ஸ் நான் வச்சிருக்கேன். அதில் நான் படிக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் அதை வேல்யூ அடிஷன் பண்ணிப்பேன். பட் அகைன் அண்ட் அகைன் என்னோட நோட்ஸுக்கே நான் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆப்ஷனல் சோஷியாலஜிக்குன்னு எடுத்துக்கிட்டா நான் ஒரு கன்சைஸான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் புக்ஸ் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியுமா, அது பாசிபிளான்னு எனக்கு தெரியல, ப்ராக்டிக்கலாக இருக்குமான்னு. ஸோ நான் அப்போவே மெயின்ஸுக்குன்னு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்போ சோஷியாலஜிக்குன்னு ஒரு ஃபுல் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த நோட்ஸை மட்டும்தான் நான் 2 டைம் மெயின்ஸ் அப்பியர் ஆனப்போ ஃபுல்லாக படித்தேன். அண்ட் அது டெஸ்ட் எழுதுறப்ப கொடுக்குற சஜஷன்ஸையோ இல்லை வர்ற ஆன்சர் கீஸையோ எடுத்து அதில் வேல்யூ அடிஷன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த நோட்ஸ் படிக்கிறப்ப அது வந்து ஸ்ட்ரக்சர்டாக நோட்ஸில் இருக்கிற டாப்பிக்கை எப்படி கொஷினில் அது ரிலையபிளாக எப்படி மாற்றுறது, ரெலவெண்ட்டாக இருக்கிற திங்ஸ் எப்படி இங்கே கொண்டு வரதுன்ற ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் மோஸ்ட்லி என்னோட நோட்ஸ் இருக்கிறது தான் நான் அங்கே எழுதுனேன். அண்ட் அதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ராவாக வெளியில் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை அங்கே யூட்டிலைஸ் பண்ணேன். பட் லார்ஜ்லி நோட்ஸ் தான். லோஜர். பட் ஒன் திங் டு அப்ரிஷியேட் அண்ட் அட் த மீன் டைம் டு அப்சர்வ் இஸ் லைக் என்னன்னா நீங்க ஒரு பவுண்டரிக்குள்ள கிளீனா இருந்திருக்கீங்க. அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும், யூ ஹவ் என்ஷூர்ட் தட் ஓகே ப்ரிலிம்ஸா எனக்கு இவ்வளோ டெஸ்ட் கொடுக்கணும், எனக்கு இந்த மார்க்ஸ் வேணும், மெயின்ஸா நான் நோட்ஸ் கரெக்டாக எடுத்துடுவேன், ஆன்சர்ஸ் எழுதுவேன், எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நான் எழுத போறேன் அப்படின்ற ஒரு பவுண்டரி. ஆமா சார். அந்த பவுண்டரிக்குள்ள யூ ஹவ் பிளேட் குட். ஓகே, ரைட். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேற உங்களுக்கு எது டஃபா படுது? ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு டஃபா இருந்ததா, மெயின்ஸ் டஃபா இருந்ததா? ரெண்டுமே ஒவ்வொரு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு தான் சார் சொல்லுவேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி 2 டைம் ஃபெயில் ஆயிருக்கேன், 3rd டைம் வரேன்றப்ப எதை பண்ணால் பாஸ் ஆகுமோ அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3rd டைம் அட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக தெரியல. இப்படி பண்ணால் கண்டிப்பாக பாஸ் ஆகிட முடியுமான்னு ஒரு டவுட்ஸ் இருந்து தான் செஞ்சது. ஓகே. அந்த ப்ரிலிம்ஸ் 2 டைம் ஃபெயில் ஆகிறப்ப அது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. பட் மெயின்ஸ்ன்னு வர்றப்ப இன்னுமே ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டே டு டே நிறைய கண்டென்ட் படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அவ்வளோ படிச்சும் நமக்கு தெரியாத கொஷின்ஸ் தான் அங்கே நிறைய வரப்போகுது. அந்த டைமுக்கு எழுதணும், திரும்பி திரும்பி எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றப்ப அது மெயின்ஸ் அனதர் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு தான் சொல்றேன். ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ். ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ், பட் தி குட் திங் இஸ் லைக் யூ ஹேவ் கிராஸ்ட் ஓவர் போத். ஓகே, ஃபைன் தென். சரிங்க. ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப்ஸ் தி மெயின் பார்ட். அண்ட் மெயின்ஸ்ன்னு பொறுத்து வந்ததுன்னா நோட்ஸ், ஆன்சர் ரைட்டிங், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஆமாம் சார். திஸ் இஸ் த ஸ்டஃப். ஒரு ஷார்ட் அண்ட் கிரிஸ்பான ஃபார்முலா. இதை தவிர்த்து மெயின்ஸுக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் ஃபர்ஸ்ட்லி பிஒய்க்யூஸ் எடுத்து பாருங்க. சப்ஜெக்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, யூபிஎஸ்சியோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம கிட்ட ப்ராப்பரான ஒரு நோட்ஸோ ஒரு கன்சைஸ் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே. அண்ட் அகைன் அதை நம்ம
ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அது நம்ம போய் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதுறப்ப அங்கே இருக்க புது புது கொஷின்ஸ், அது நமக்கு சுத்தமாக தெரியாத கொஷினாக இருந்தாலும் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இருந்த பிறகு அதை பற்றி நம்ம படித்து வச்சுக்கணும். படித்து வச்சுக்கிட்டு அதில் இருக்க ஒரு ஆன்சர் கீயோ இல்லை அதுக்கு நம்ம என்னென்ன எழுதிக்கலான்றதை நம்ம சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கணும். அடுத்த டைம் அந்த மாதிரி கொஷின் வர்றப்ப நம்ம அங்கே தப்பு பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருப்போம், நம்மகிட்ட ஒரு சோர்ஸ் இருக்கும், அதை எடுத்துன்னு போய் அங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ டே டு டே நம்ம எழுதிக்கிட்டே இருக்கப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டென்ட் வந்து ரிஃபைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நம்மளோட ஆன்சர் ஸ்ட்ரக்சர்டாக மாறிக்கிட்டே இருக்கும். கன்சிஸ்டண்டாக இருக்கும்ன்ற பட்சத்தில் மெயின்ஸில் கண்டிப்பாக நல்ல மார்க். ஓகே, ரைட், ஃபைன், வெரி குட் தென். ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப்ஸ் தி மெயின் பார்ட். நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் ஈவன் வித் ரிகார்ட்ஸ் டு யுவர் இன்டர்வியூ, ஐ திங்க் யூ ஹவ் செக்யூர்ட் அன் வெரி குட் ஸ்கோர் in interview. I think 195 this year, right? Yes, sir. Okay, that's a very good score actually. So interview உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு ஆக்சுவலி, உங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்? சார், லாஸ்ட் டைம் இன்டர்வியூ போனப்போ எனக்கு 184 வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா டாஃப் பேஸ்டு ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகமாக பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்வியூக்கு போகிறோம், தேர்ட் டைமில் தான் அதுவும் போகிறோம். ரிலேட்டிவ்லி கொஞ்சம் யங்கர் ஏஜ்ன்றப்ப ஃபஸ்ட்டு நம்ம டாஃப் என்ஷூர் பண்ணிக்கணும். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கோ, இந்தியா பேஸ்டு திங்ஸு, தமிழ்நாடு பேஸ்டு திங்ஸு, அதை தாண்டி படிக்கணுன்றது செப்பரேட்டாக வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்லி என்னை பற்றி இருக்க விஷயங்களை நான் கரெக்டாக சொல்கிறது என்ஷூர் பண்ணிக்கணும். நான் வந்து டாஃபில் கிளைம்ஸ் மேக் பண்ணுறேன். நான் இந்த ஸ்போர்ட்ஸை நல்லா பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தில் நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், கிளைம்ஸ் மேக் பண்ணுறப்ப அதை பற்றிய ப்ராப்பர் நாலேஜ் என்கிட்ட இருக்கணும். அதை பற்றி 360 டிகிரி எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் ஜஸ்டிஸ் நம்ம அது பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்லி அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன திங்ஸ் அப்போ நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்தியா இதில் மோஸ்ட் இன்வால்வ்டாக இருக்காங்க, அதை பற்றிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணப்போ என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி டாஃபை பற்றி என்கிட்ட ஒரு ஹோல்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்ற பட்சத்தில் இது இருந்துச்சு. அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸோ ஆர் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இன்னும் என்னென்ன டீட்டெயில்டாக தெரியணுமோ, நான் ஆல்ரெடி ஐஆர்எஸ் ஐடியில் இருக்கேன்ற பட்சத்தில் ஐஆர்எஸ் ஐடியை பற்றி எனக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான நாலேஜ் இருக்கணும். அண்ட் டாக்ஸ் டொமைன் அண்ட் தமிழ்நாடோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள் எக்கனாமி ஓரியன்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிருந்தேன். அதை தாண்டி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இந்த வருஷம் என்னென்ன இருக்குது, இந்தியா என்னென்ன இன்வால்வ் ஆகிறாங்கன்ற திங்ஸை இன்னும் கொஞ்சம் டீப்பெண்டாக படித்தேன் டாஃப்ன்றதை தாண்டி இந்த வருஷம். அண்ட் எனக்கு கொஸ்டின்ஸுமே லாஸ்ட்லி இந்த டைம் இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலையா இன்டர்வியூவில்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. போன டைம் நான் இன்டர்வியூ போனப்போ எனக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற கேட்டாங்க. ஸ்ரீலங்கா அண்ட் தமிழ்நாட்டு ஃபிஷர்மேனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டாங்க. அகைன் ஹிந்தி அண்ட் தமிழ் அது வந்து அவங்க போனால கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அது நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் ஒரு ஒப்பீனியன் நம்ம டெவலப் பண்ணிட்டு போகணும். ரெண்டு கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ் இருக்குன்றப்ப ரெண்டு பக்கமும் நம்ம அலசி ஆராயணும். அண்ட் அதில் ஒரு கியூரேட்டடான ஒரு ஒப்பீனியன் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதில் நம்ம ரொம்ப கன்விக்ஷனோட இருக்கிறோன்ற பட்சத்தில் அங்கே அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ரைட். ஸோ யூ டிடன்ட் டேக் அ ஸ்டாண்ட், அதாவது இப்படி தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம ரொம்ப நம்ம பிலீவ் பண்ணுறோன்றப்ப கண்டிப்பாக அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டை பற்றி கேட்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஜல்லிக்கட்டு வேணும் வேணாமும் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா இது எனக்கு இந்த ரீசன்ஸ் இருக்கு, அஃப்கோர்ஸ் இதில் சில பிரச்சனைகளும் இருக்கு, பட் அதை அட்ரஸ் பண்ணிட்டு அகைன் நம்ம இந்த ஸ்டாண்டே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்ல வேண்டியதுதான் இருக்கு. சில விஷயங்களை நம்ம பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். அந்த இடத்துல நம்ம ஒரு சார்பா இருந்துட்டோம்னா அவங்க வந்து அதை நம்ம நேரோ மைண்டடா இருப்போமோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கரெக்டோ அந்த டைம் நம்ம ரெண்டுமே இருக்கு, இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்றத கன்வே பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இதை தாண்டி வேற இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெருசா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க யூ ப்ரிப்பேர் டாஃப். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லி டாஃப் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவேன் சார். அதை தாண்டி டாஃபை தாண்டி இருக்கிற விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் அகைன் அதுவும் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் கன்சிடரிங் தி நம்பர் ஆஃப் டேஸ் யூ ஹேவ் பிஃபோர் இன்டர்வியூ. மெயின்ஸ் முடிச்ச உடனே கொஞ்சம் நாள்ல இன்டர்வியூக்குன்னு படிக்க ஆரம்பிங்கன்னு நான் சொல்லுவேன், விச் நான் பண்ணலை. நான் வந்து இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு தான் அந்த 2 மாசம் ஒரு பிரேக் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்து அதுக்கப்புறமா தான் படிக்க ஆரம்பிச்சேன். விச் ஐ வில் நாட் சஜஸ்ட். ஏன்னா எனக்கு இன்டர்வியூ டேட் வந்து ஒரு 3 months கழிச்சு தான் எப்பயுமே வந்துச்சு. அதனால மெயின்ஸ் ரிசல்ட் வந்து ஒரு 3 months கேப் இருக்குன்றப்ப அந்த டைம்ல என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. பட் எல்லாருக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் சில பேருக்கு வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வந்து 10 நாள்ல இன்டர்வியூ வந்துட்டு, ஸோ அவங்க அந்த கேப் இருக்க ஒரு 2 monthsக்குள்ளேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்லி இன்டர்வியூக்கு நம்ம சும்மா பேசி மட்டும் பழகினா போதாது. அதுக்குன்னு இப்போ என்னை பற்றி சில விஷயங்கள் நான் நோட்ஸ் எழுதுவேன். நான் உட்காந்து அதை யோசிச்சு எழுதி வைப்பேன். அந்த அகைன் அது திரும்பி நான் ரீவிசிட் பண்ணுறப்ப அது எனக்கு ஆன்சரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சில கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னை பற்றி நான் அனலைஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அது ஆன்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆல்ரெடி நான் அதை ஒர்க் பண்ணி வச்சிருக்கணும், யோசிச்சு வச்சிருக்கணும். அண்ட் செகண்ட்லி ப்ராப்பராக
கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்த உடனே நான் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அது வரைக்கும் நம்ம ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் நம்ம இங்கிலீஷ்ல பெருசா கம்யூனிகேட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்ல இங்கிலீஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெக்கப்படாம தப்பா பேசினாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டு பேச ஸ்டார்ட் திருத்துவாங்க, பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, திருத்திக்கிட்டு அதுல இருந்து நம்ம கடைசி இன்டர்வியூ போற டைம்ல அது நமக்கு பெட்டர் ஆயிடும், கான்பிடன்ஸை கொடுக்கும் முக்கியமா. அண்ட் அதை தாண்டி வீக்லி மார்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். சில பேர் வந்து 3 to 4 இன்டர்வியூஸ் பர் வீக் கொடுக்குறாங்க. என்னோட ஃபார்முலா என்னன்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இன்டர்வியூ கொடுத்துடணும். நேரில் போயிட்டு மார்க் ஒரு பேனல் முன்னாடி உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபியர் ஃபேக்டரும் போகும். 5 பேர் முன்னாடி நம்ம போயிட்டு இன்டர்வியூல உட்காரோன்றப்ப வீக்லி நம்ம அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்ப அது நமக்கு அது பழகிடும், கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் நமக்கு வந்துடும். அண்ட் அகைன் டிரான்ஸ்கிரிப்ட்ஸை பாருங்கன்னு சொல்லுவேன். யூபிஎஸ்சி வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி படிக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி சில டாபிக்ஸ் படிச்சே வச்சிருக்க மாட்டோம். ஆனால் அது அந்த டைம்ல ட்ரெண்ட் இருக்கும், நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ யூபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா அப்படின்ற விஷயங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டப்ப அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல நம்ம படிக்கிற விஷயங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா அங்கே இன்டர்வியூ போறப்ப சில கொஸ்டின்ஸ் இங்க இருந்து அப்படியே நமக்கு வரும். நான் இந்த டைம் படிச்சு வச்ச சில கொஸ்டின்ஸ் எனக்கு அங்கே மெயின் இன்டர்வியூல கேட்டாங்க. டிரான்ஸ்கிரிப்ட்ல ஃபியூ கொஸ்டின்ஸ் லைக் தமிழ்நாட்டுல இருந்து ஆக்டர்ஸ் ஏன் திரும்பி வந்துட்டு இருக்காங்க, ஏன் நேஷனல் பார்ட்டி இங்க பெரிய ரோல் பிளே பண்ணல அப்படின்ற விஷயங்கள்லாம் டிரான்ஸ்கிரிப்ட்ல ரிப்பீட்டடா பார்த்த கொஸ்டின் தான். நம்ம இக்னோர் பண்ணிடலாம் சம்டைம்ஸ், எல்லாம் நிறைய ஆல்ரெடி கேட்டாங்கன்னு. பட் அகைன் அவங்க அங்க போனப்ப எனக்கு அங்க கேட்டாங்க, எலெக்ஷன் இயர்ன்றதுனால அதை பேஸ் பண்ணி எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. வை நேஷனல் பார்ட்டி உங்களுக்கு ஸ்டேட்ல ஃபேவர் பண்ணுதா, ரீஜனல் பார்ட்டி பண்ணுதா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ட்ஸை பார்த்து முன்னாடியே நம்ம ஆன்சர்ஸ் யோசிச்சு வச்சோம்னா அங்க போய் நம்மளால பெட்டர் ஸ்ட்ரக்சர்டா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல முடியும். வெரி குட்ங்க. சரி, ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் த குட் திங் விச் ஐ ஹவ் சீன் வித் யூ இஸ் லைக் ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஒரு நல்ல பவுண்டரிக்குள்ளே இருந்திருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்களை நிறைய கட் பண்ணியிருக்கீங்க. ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்வியூ ஹவ் சீன் தி டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், டாஃபை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது டெஃபினெட்லி நம்மளை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் பூஸ்ட் பண்ணோம், ஃபியர் ஃபேக்டர்ஸையும் கட் பண்ணோம், அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். சரி, ஓகே, ரைட்டுங்க. ஸோ ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ பார்ட் இன் அன் வெரி குட் மேனர். சரி, இதை தாண்டி ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி. சரிங்களா? ஒரு ஜென்ரலாக ஒரு ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்டில் இல்லை ப்ரிப்பரேஷனுக்குன்னு வர்றவங்க கேட்குற கேள்வி, உண்மையாலே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, ஹோப் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் சார். இந்த ப்ராசஸ்ல நம்ம இருந்துகிட்டே இருக்க வரைக்கும், இந்த ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் படிக்கும் போது அந்த ஹோப் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் பாஸ் ஆயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கணும். இது வீடியோல பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? நீங்க ஹோப்னு சொல்லிட்டீங்க. ஆனா உண்மையாலே ஹோப் இருந்து கன்சிஸ்டன்டா இருக்கணுமா? கண்டிப்பா சார். இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் ஃபெயில் ஆனேன். அப்போ வந்து எனக்கு ஹோப் இருந்துச்சு, கண்டிப்பா ஓகே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணுவோன்ற எண்ணத்துல தான் வரும். பட் அது ஒர்க் ஆகலன்றப்ப அகைன் நம்ம ஒரு நாள் பாஸ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்கணும். இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் அதே மாதிரி ஒர்க் பண்ண அப்பயும் பாஸ் ஆகலன்றப்ப ஓகே இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா கொடுத்து வைப்போன்ற ஹோப் இருந்துச்சு. அது வரைக்கும் என்னோட பெஸ்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒர்க் பண்றப்ப கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோன்ற ஹோப் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படி இருக்கன்றப்பதான் நம்மளால பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆகவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம படிச்சுட்டு இருந்தா எப்படி சார் பாஸ் ஆக முடியும்? அந்த ஹோப் கண்டிப்பா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த ஹோப்புக்கான பர்பஸும் இருக்கணும். நம்ம இதனாலதான் போறோம், இந்த பர்பஸ்க்காக நம்ம அந்த ஹோப் திரும்பி அதை நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதை தாண்டி ஹோப்பை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ணுவாரு, கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டே டு டே நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கின்றப்ப அந்த ஹோப் ரீஎன்ஷூர் பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கின்றப்ப ஒரு நாள் கண்டிப்பா ரிசல்ட் வரும். அண்ட் இது வந்து நம்ம ஃபுல்லா என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்துச்சுன்னா, அந்த 3 வருஷம் நான் ஒர்க் பண்ணாம இருந்தேன்றப்ப அடுத்த டைம் சைட் பை சைடு ஒர்க் பண்ணிட்டு என்னோட லைவ்லிஹுட்டை என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ராப்பரா எந்த டைம்ல நம்ம லைட்டா ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு இதை அகைன் ரீஒர்க் பண்ணணுன்ற ஐடியாவும் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு அதாவது பிளான் பி இருக்கணும். அண்ட் ஒன் குட் திங் இஸ் லைக் என்னன்னா, நீங்க 3 இயர்ஸ்ல உங்க ப்ரிப்பரேஷனை ஹோலிஸ்டிக்காவும் முடிச்சிருக்கீங்க. ஸோ தட் நீங்க பிளான் பிக்கு போயிருந்தா கூட இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். ஆமா சார், அதுதான் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது நான் ஒரு 8 months 10 months ப்ரிலிம்ஸ் போகாம சார், விச் ஹெல்ப்ட் மீ டு கிராக் தி 4th year ப்ரிலிம்ஸ். புரியுதுங்க? ஸோ ப்ரிப்பரேஷன் ஒரு வாட்டி, இது எப்படின்னா ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சிடணும் போல. ஆமா சார். ஓகே, வெரி குட். சரிங்க, ஓகே, ரைட். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, எவ்வளோ இயர்ஸ் ஒரு கேண்டிடேட் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க சார்? அது ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது சார். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாங்க ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே. சில பேர் வந்து 9th attempt வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ஒருத்தரோட அவங்க எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மோர் தேன் டைம் நான் என்ன சொல்லுவேன்னா, எஃபிஷியண்டா நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோன்றது தான் முக்கியம். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த டைம் எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து இருக்குமே தவிர
நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்றதை பொறுத்து நமக்கு ரிசல்ட் இருக்கும். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது, 9th இயர் வரைக்கும் போகணும்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நம்மளுடைய ஒர்க் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் அந்த டைம் அலைன் ஆகி வரணும்னு நான் சொல்லுவேன். ஓகேங்க, சரிங்க. வாட் டு யூ திங்க் இஸ் தி ரோல் ஆஃப் கைடன்ஸ் when it comes to UPSC preparation? கைடன்ஸ், மென்டார்ஷிப், கிளாஸஸ் இல்ல ஆல் தோஸ் திங்ஸ் இதோடைய ரோல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க யூபிஎஸ்சிக்கு? சார், ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா அப்போ அங்கே இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் பேசியிருக்கேன். பட் அதுக்கப்புறமா ஃபெயில் ஆகிட்ட பிறகு மோஸ்ட்லி ஐ வாஸ் ஆன் மை ஓன் தான் நான் சொல்லுவேன். என்னோட திரும்பி திரும்பி டெஸ்ட் எழுதுறது, படிக்கிறது, அதுலேருந்து தப்புகளை நானே திருத்திக்கிறது அப்படின்ற விஷயங்கள் லார்ஜ்லி இருந்திருக்கு. பட் அதே இல்லாமல் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க பண்ணுற தப்புகள்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண தப்பை நான் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எப்பயுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்டு அவங்க ஆல்ரெடி என்னென்ன படிச்சிருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, அந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கைடன்ஸ் அண்ட் மென்டார்ஸாக இருந்திருக்காங்களே தவிர, எதுவும் ஸ்பெசிஃபிக் மென்டார்ஷிப் அந்த மாதிரி நான் எதுவும் போனதில்லை. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்லேருந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி பெட்டராக ரீஒர்க் பண்ணலான்றதுல நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். வெரி குட். ஸோ த வெரி குட் அண்ட் தி பியூட்டிஃபுல் திங் இஸ் லைக் இட்ஸ் தி மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் பிட்வீன் தி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சார். சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் அவங்க கிட்ட சொல்கிறதும், அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் உங்ககிட்ட சொல்கிறதும் மியூச்சுவலி குரூப்பில் இருந்தீங்களா? ஒரு நல்ல குரூப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சு சார். பீட் ஃபார் மெயின்ஸ் ஆர் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சு. அது நாலேஜ் எக்ஸ்சேஞ்சாகவும் இருந்துச்சு, பண்ண தப்புகளை திருத்திக்கதாகவும் இருந்துச்சு, பெஸ்ட் ப்ராக்டிசஸை சொல்கிறதாகவும் இருந்துச்சு. அதில் போகிறப்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெயின்ஸ் போயிருக்கிறோம், நம்ம கூட இருக்கவங்கலாம் 4 attempt 5 attempt மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிட் யூ ஜட்ஜ்? அதாவது என்னன்னா இவங்க கிளியர் பண்ணல, இவங்க சொல்கிறது எப்படி நம்மளுக்கு செட் ஆகும், ஜட்ஜ் பண்ணலையா? ஏன்னா நிறைய பேர் அப்படி தானே யோசிப்பாங்க. சார் கண்டிப்பாக சார். ஏன்னா சில பேர் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணாமலே இருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த திரும்பி திரும்பி பண்ணுறப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் ஒர்க் ஆகிருக்கும், சில விஷயங்கள் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஒர்க் ஆன விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகிடும்னு எந்த கேரண்டியும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் போய் பாஸ் ஆகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்கள் நமக்கு எந்த வகையில் மேட்ச் ஆகுது, நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, ஆல்ரெடி சில பேராச்சும் அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் பாஸ் ஆகிருக்காங்களான்ற விஷயங்களை பார்த்துட்டு நமக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, ஓகே, ரைட். ஸோ வித் ஆல் திஸ் let me ask you a personal question. How do you came to know about Republic IAS? எஸ் சார். பர்சனலாக நான் ரிப்பப்ளிக் ஐஏஎஸ் அகாடமி கூட அசோசியேட் ஆகாமல் இருந்திருந்தாலும் ரிப்பப்ளிக் ஐஏஎஸை பற்றி லாஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி கஸ்டமைஸ்டு மென்டாரிங் பீட் ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அந்த இன்டர்வியூ நீங்கள் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் வர முடியலனாலும் அவங்கக்கிட்ட இந்த ஒரு குட் ஒப்பீனியன்ஸை பற்றி நான் திரும்பி திரும்பி கேட்டிருக்கேன். எந்த வகையில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்லாம் கேட்டப்ப ஐ கேம் டு நோ அண்ட் ஐ ஆல்சோ நோன் தட் இந்த அகாடமி மூலமா சில பேர் இன்டர்வியூல வெரி குட் ஸ்கோர் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து நீங்க எங்க ட்ரைனிங்ல அகாடமியில் ஜாயின் பண்ண போகிறப்ப சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பப்ளிக் ஐஏஎஸ் மூலமாக இன்டர்வியூவில் குட் மார்க் வாங்கினேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மெயின்ஸுக்குமே அந்த பிஒய்க்யூஸ் அந்த தீம் பேஸ்டு கோச்சிங் நல்லா கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ஐ ஹோப் யூ கண்டினியூ த ஒர்க். ஓகே, ரைட். தேங்க்யூ ஃபார் தட்ங்க. Thank you for that. Because it's also important that we give the genuinity to the viewers so that they also get to know. Okay, right. So I think prelims, mains interview and all the other things and about you and preparation journey. Actually, இன்னும் ஹானஸ்டாக சொல்லணும்னா ரொம்ப சரளமாக இவ்வளோதான் யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் அன் வெரி குட் திங். அண்ட் இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? சில விஷயங்கள் என்னோட ப்ரிப்பரேஷன்ல நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, சோர்ஸை ரொம்ப வைடாக வச்சுக்காதீங்க, ஸ்பெசிஃபைடாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அண்ட் செகண்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபியூ மித்ஸ் லைக் ஒரு நாளில் இவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நம்மளால பாஸ் ஆக முடியாது, அப்படி இல்லைன்னா ரொம்ப டாப்பர்ஸாக இருக்கவங்க தான் பாஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சில மித்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ சஜஸ்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றப்ப அந்த பர்பஸை கூட வச்சுக்கிட்டு ஹோப்ஃபுல்லாக தப்பை திருத்திக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்றப்ப கண்டிப்பாக ஒரு நாள் யாராக இருந்தாலும் பாஸ் பண்ண முடியும்னு நம்புறேன். வெரி குட்ங்க. ஆக்சுவலி தட்ஸ் அன் குவைட் அண்ட் மோட்டிவேஷன். த பாயிண்ட் இஸ் லைக் யூ ஷுட் நோ தி பர்பஸ். நம்ம எதுக்கு இருக்கோம்? ஆமாம் சார். இதுதான் ரேங்க்னா டெய்லி உட்காந்து படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆமாம் சார். மிஸ்டேக்ஸ் வரும், இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆமாம், யூ வில் டெஃபினெட்லி செக்யூர் அ பிளேஸ் தேர். ஷூர்லி. எஸ், ஓகேங்க. ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப்ஸ் தி பாட்காஸ்ட். அண்ட் இது தவிர்த்து வேறு ஏதாவது? That's all. Okay, guys. Okay, so thank you everyone, guys. Thank you so much for watching. Thank you.